மழை தீர்மானித்த விதி. ஆஸ்திரேலியா வெளியே, ஜிம்பாப்வே சூப்பர் 8க்கு அதிரடி நுழைவு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜிம்பாப்வே vs அயர்லாந்து மேட்ச் மழைனால கேன்சல் ஆகிடுச்சு. அதனால் ஜிம்பாப்வே சூப்பர் 8 குவாலிஃபை ஆகிட்டாங்க. அது எப்படின்னா, ஜிம்பாப்வே ஏற்கனவே 4 பாயிண்டில் இருந்தாங்க. இப்போ இந்த மேட்ச் கேன்சல் ஆனதுனால ஜிம்பாப்வேக்கு 1 பாயிண்ட், 5 பாயிண்ட் ஆகிடுச்சு. ஆஸ்திரேலியா இப்போ 2 பாயிண்டில் இருக்காங்க. அவங்க ஒமேனுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற மேட்ச்சில் வின் பண்ணாங்கனாலும் அவங்க 4 பாயிண்ட் தான் வருவாங்க. அது இல்லாமல் ஜிம்பாப்வேக்கு இன்னொரு மேட்சும் இருக்குது. ஆஸ்திரேலியா வெளில போயிட்டாங்க. ஒரு ட்ரூ கிரிக்கெட் ஃபேனாக மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம அவ்வளோ ஆர்வமாக ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் ஃபைனல் நடக்கும் அப்படின்னு இருக்கும்போது, இப்போ சூப்பர் 8 கூட இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும், அதாவது இந்த வேர்ல்டு கப்பில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் விளாடாமல் போனது அவ்வளோ ஒரு மனசு வருத்தமாக இருக்குது. ஆஸ்திரேலியாவுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான பிளேயர்லாம் இல்லாமல் போயிட்டாங்க. ஸ்டார்க்கு, கமின்ஸு, அதுக்கப்புறம் ஏசலுட்டு, இவங்க இல்லாமல் போனது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவோட கிரிக்கெட்டே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். அதாவது அவங்களோட பவுலிங்கை பொறுத்த வகையில் அவங்களுக்கு அந்த 3 பேருக்கு அடுத்து ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர்னு இன்னும் எனக்கு தெரிஞ்சு யாரும் ஆஸ்திரேலியாவில் வரல. ஆனால் பேட்டிங் நல்ல பேட்டிங் இருந்தாலுமே அந்த கொஞ்சம் பிளேயர்ஸ் ஃபார்மில் இல்லை. ஆனால் ஆஸ்திரேலியா வெளில போனது மனசு ரொம்ப வருத்தமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஆஸ்திரேலியாவும் ரொம்ப அலட்சியமாக விளாண்டது, ஜிம்பாப்வே கூட தோற்றது. அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீலங்கா கூட 110 ரன்னு மொதல் 10 ஓவருக்கு 2 விக்கெட்டுக்கு அங்கேருந்து மேட்ச்சை தோற்றது. அவங்களும் ரொம்ப அலட்சியமாக விளாண்டது. ஆஸ்திரேலியா அது அவங்களோட தப்பு தான், அது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஒரு ட்ரூ கிரிக்கெட் ஃபேனாக மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பார்ப்போம், ஜிம்பாப்வே நல்ல டீமு, சூப்பர் 8 எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் 7 டீம் குவாலிஃபை ஆகிட்டாங்க. குரூப் ஏல இந்தியா, இன்னும் ஒரு டீமு பாகிஸ்தான் வந்துடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து குரூப் பிலேருந்து ஜிம்பாப்வே ஸ்ரீலங்கா, குரூப் சிலேருந்து வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து, குரூப் டிலேருந்து சவுத் ஆஃப்ரிக்கா நியூசிலாண்டு. இப்போ 7 டீம் குவாலிஃபை ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு திருவிழாவே காத்துக்கிட்டு இருக்குது. அடுத்த வாரத்துலேருந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் மேட்ச்லாம். ஒவ்வொரு மேட்சும் தீப்பொறி பறக்கும். இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிரிக்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ இந்த வேர்ல்டு கப்பு, அதுக்கப்புறம் ஐபிஎல்லு, ஃபுல்லாகவே நம்மளுக்கு நிறையா சூப்பர் மேட்சஸ்லாம் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நான் உங்கள்கிட்ட என்ன ஒரு கொஸ்டின் கேட்குறேன்னா, இந்த சூப்பர் 8 7 டீமில் எந்த டீம் பெஸ்ட்டாக விளாண்டுருக்காங்க இந்தியாவை தவிர்த்து? அதாவது இந்தியா இல்லாமல் பேலன்ஸ் 6 டீமில் எந்த டீம் இந்தியாவுக்கு டஃப்பு கொடுப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ நம்ம சேனலில் 50 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த வாரம் முடியும் போது ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.